இஸ்லாமியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. வீட்டு விழாவும் ஏலகிரி மலை சொகுசு ஓட்டலில் ஷீ என்ற புத்தக வெளியீட்டு விழா. புத்தகத்தை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையடுத்த பல்லகனியூர் பகுதியில் ஏஆர் தங்கக்கோட்டை பொது மேலாளர் ஷீ என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இதில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்கள் படும் இன்னல்கள் குறித்து அதில் குறிப்பிட்டுள்ளன. இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா ஏஆர் தங்கக்கோட்டையின் சிஇஓ தேன்மொழி ராஜேஷ் கண்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி ஷீ புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். மேலும் பெற்றுக்கொண்ட புத்தகத்தை தன்னுடைய முன்னிலையில் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு இந்த புத்தகத்தையும் கொடுத்து வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியா மற்றும் புதுவை மாநில மகளிர் அணி தலைவர், கல்லூரி பேராசிரியர்கள், ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர், திமுக ஒன்றிய கவுன்சிலர் உட்பட அவரவர் துறைகளில் சிறந்து விளங்கி வரும் பெண்களை சிறப்பு அழைப்பாளர்களாக வரவழைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் பெண்களுக்கான பாலியல் தொந்தரவுகள் மற்றும் அதனை எவ்வாறு பாதுகாப்பது, மேலும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களின் முன்னேற்றம் மற்றும் அவர்களின் சமூக பாதுகாப்பு முயற்சிகள் உள்ளிட்டவை இந்த புத்தக விழாவில் கலந்து உரையாடப்பட்டது. மேலும் பெண்கள் அவரவர் துறைகளில் சிறந்து விளங்கிய மற்றும் சமூக சேவையாற்றி சிறந்து விளங்கிய 5 பெண்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. விழாவில் சிறந்த நிர்வாக பொறுப்புக்கான விருது, கலைமாமணி விருது, கலை சேவைக்கான விருது, சிறந்த கல்வி சேவைக்கான விருது, மனித மேம்பாட்டுக்கான விருது உள்ளிட்டவை 5 விருதுகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் கேக் வெட்டி விழா கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். That was truly amazing, mesmerizing performance. ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துடலாமா கிருத்திகா ஆண்டிக்காக. நன்றி. அவங்க சும்மா இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்வாங்க. இப்போ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நமக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு. அதனால தான் அதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும், தனித்திறமை இருக்கும். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு தொழில், ஒரு லோன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. குறைஞ்ச அமௌண்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. இங்க யாராவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல மெம்பர் இல்லாம இருக்கிறோமா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு குரூப்ல இருக்கோம். அப்ப அந்த மெம்பர்ஸ்க்கு கொடுத்தது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஏஎல்எஃப் அளவுக்கு போயிருக்கு. ஏஎல்எஃப் எல்லாமே வந்து பெண்களா எடுத்து செஞ்சு ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு வந்திருந்தோம். இது ஒரு தகவலை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்தில் வந்து நிறைய பெண்களுக்காக முன்னேற்றத்தை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லா விஷயம் எல்லாரையும் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்னா இன்னைக்கு 50% தான் இருக்குது. 100% ஃபேமிலி சப்போர்ட் எல்லா பெண்களுக்கும் கிடைக்குதான்னா இங்கே வந்துக்கிறது பாதி பேர் எஜுகேட்டடாக வந்திருக்கோம். மேக்ஸிமம் ஆவண